அந்தந்த என்னதான் எஸ்சி எம்பிசியா இருந்தாலும் கூட அந்தந்த மாநில அமைச்சர்களுக்கு தத்தமது மாநிலத்தின் மீது, மண்ணின் மீது, மொழியின் மீது ஒரு வெறி இருக்கு, ஒரு பற்று இருக்கு. ஆனா அதை சொல்லி கொடுத்தது அது வெறிய ஊட்டின மாநிலம் இன்னைக்கு. முதல்வர் அவர்களே, உங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேச்சாளர்களும் எப்படி பொதுமக்களிடத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கொண்டது திராவிட மாடல் அரசு, முற்போக்கு அரசு, பெரியாரி அரசு, அம்பேத்கரி அரசு என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டேன். முதலமைச்சர் தலையை குனிந்து கொண்டார். பதில் இல்லை. எல்லா தலைவர்களையும் விட்டுட்டான். அங்க 15 பேரை சுட்டு கொன்ன போது ஸ்டெர்லைட்ல என்ன மட்டும் எஸ்பி விமானத்துல கைது பண்ணார். ஏண்டான்னா வேல்முருகன் வந்து இறங்கினா அது வேற மாதிரி ஆகும். சேகர் பாபு இப்ப அங்க கொஞ்சம் செல்வாக்கா இருக்கிறாரு, உட்படுத்தல, முடிஞ்சு போச்சு கதை. நம்ம கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வீரமணி வச்சு நிகழ்ச்சி நடத்தி வீரமணி வச்சு தொடங்க வைக்க சொல்லி நூலை பெற்றுக்கொள்ள சொல்லதெல்லாம் இல்லை. சட்டத்துல கரெக்டா அவன் வேலையை அவன் செஞ்சிட்டான். இதைத்தான் நான் இங்க சொல்ல வந்தேன். அவள் உயர் அதிகாரத்தில் உட்கார்ந்த போது அமைச்சரா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியா இருக்காங்க, முதலமைச்சரா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். ஆனா என்ன செய்யறது, உட்கார்ந்த இடத்துல இருந்து கவர்னர் மாளிகையில இருந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டான். RSS ரவி, RN ரவி. அது சேகர் பாபு வேல்முருகன் ஏத்து இதை பேசிட்டா அந்த சட்டத்தை திரும்புவாங்கன்னா அவருக்கு சுயமரியாதை பிரச்சனை, பிரிஸ்டேஜ் பிரச்சனை. அவர் இப்ப அங்க செல்வாக்கா இருக்கிறாரு. சட்டம் பாஸ் ஆகி போச்சு. அப்ப சொன்ன சட்டமன்றத்துல மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வழிவந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? தப்பு இல்லையா? நான் சொன்னேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேச்சாளர்களும் எப்படி பொதுமக்களிடத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கொண்டது திராவிட மாடல் அரசு, முற்போக்கு அரசு, பெரியாரி அரசு, அம்பேத்கரி அரசு என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டேன். முதலமைச்சர் தலையை குனிந்து கொண்டார். பதில் இல்லை. அப்ப முதலமைச்சரை விட அதிகாரம் பெற்ற ஒருவருடைய ஆசி அவருக்கு இருக்கு. என்ன கேபினெட் எல்லாம் நான் சொல்லல. டெல்லி கேபினெட்டா, கவர்னர் மாளிகை கேபினட்டா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அதனால் நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும், எவ்வளவு சமூகத்தில் நடக்கிற இந்த அநியாய அக்கிரமங்கள் புரிதலை தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் உங்களுடைய பிள்ளை செல்வங்களை, நாளைய இளைய தலைமுறையை வெறும் அந்த கற்றறிந்த ஏடு படிக்கிற படிப்படும் சமூகம் சார்ந்த கல்வி, நான் கூட இப்ப சொல்லிட்டு வரேன், சமூகம் சார்ந்த கல்வியை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க, ஆசிரியர்கள்கிட்ட இருந்து அதை தொடங்க செய்யுங்க, கல்வி முறையில மாற்றத்தை கொண்டு வாங்க. எல்லாமே நம்ம கரடியா கத்துறது எடுக்கல, கிடைக்கல. அதனாலதான் நான் கூட்டத்தில் இருந்துகிட்டே போராட்டம், டோல்கேட் போராட்டம், NLC போராட்டம், மீத்தேனுக்கு போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்கு போராட்டம். எல்லா தலைவர்களையும் விட்டுட்டான். அங்க 15 பேரை சுட்டு கொன்ன போது ஸ்டெர்லைட்ல என்ன மட்டும் எஸ்பி விமானத்துல கைது பண்ணார். ஏண்டான்னா வேல்முருகன் வந்து இறங்கினா அது வேற மாதிரி ஆகும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. அதனால நீங்க கூட என்ன கூட்டிருக்கிறீங்க, நாளைக்கு IBO RAWO பொதுச் செயலாளருக்கு தலைவருக்கு, யோ உங்களுக்கு MPCல வேற ஆளே கிடைக்கல ஐயா, அவன் சரியான தீவிரவாதி, அவன் நர்பன் அக்சலைட்டு, அவன் கிராமப்புற விடுதலை படை முன்னாள் ஆளு, அவரை LIC போன்ற மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனம், கற்றறிந்த பொது மேலாளர், GM, அவங்க இவங்கன்னு அதிகாரி, நீங்கெல்லாம் போய் அவரை கூட்டு வந்தீங்களா அப்படின்னு உடனே நாளைக்கு உங்ககிட்ட பிரெயின் வாஷ் செய்யலாம். அதனாலதான் நினைக்கிறேன் முதல்ல இருந்த பொதுச் செயலாளர் காலத்துல என்ன கூப்பிடல. அப்ப அந்த அளவில் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பாவம் பசி நேரமாச்சு, சாப்பாடு வந்துச்சு. அதனால இந்த அளவில் இன்னொரு அமர்வில் எனக்கு என்ன ஆசைனா, இப்ப OBC கூட்டம் போட்டுறீங்க, SC ST OBC ரெண்டுக்கும் சேர்த்து உட்கார்ந்து ஒட்டுமொத்த நாட்டினுடைய நலன்களை குறித்து, இடஒதுக்கீட்டை குறித்து, இந்த வேக்கன்சி என்று சொல்லக்கூடிய SC ST பிரிவில் இருக்கிற இடங்களை நிரப்புவது, OBCல இருக்கிற இடங்களை நிரப்புவது, வேறு LICக்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் எத்தனை இடங்கள் காலி இருக்கிறது, எவ்வளவு பணிகள் காலி இருக்கிறது, தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பணிகள் காலி இருக்கிறது, நிரப்பப்படவில்லை. இன்னைக்கு NLCல நிரப்புறாங்க, எல்லாம் வட இந்தியக்காரன். அவனுக்கு இங்க டெண்டர் தேர்வு எல்லாம் வட இந்தியாவில மாத்திட்டான், ஆன்லைன்ல மாத்திட்டான். தமிழர்களை மட்டம் தழுவது, ஓரம் கட்டுவது, ஒதுக்குவது என்று மத்திய அரசு பதவிகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப தேர்வு எழுதினாங்க. இந்தியா முழுக்க 12,000 பேர். அதுல பார்த்தா தமிழ்நாட்டுக்காரனுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா விதத்திலையும் நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. பேங்க் வங்காள தமிழை தூக்கிட்டான், சலான்ல தூக்கிட்டான். இன்னைக்கு ஃபுல்லா கவுண்டர்ல டிக்கெட், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா கவுண்டர்ல ஃபுல்லா அவன் தான் உட்காந்துருக்கான், அடிக்காரான். நம்மள சாதாரண கிராமத்துல கேட்டு கீப்பரா அவன் தான் வந்து உட்காந்துருக்கான், பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன். அது லல்லு பிரசாத் யாதவ் காலத்துல போட்டு தள்ளிட்டு போட்டாரு பல லட்சக்கணக்கான பேரை பீகார்காரன்னு. ராம்விலாஸ் பாஸ்வான் அவரால் முடிஞ்சது ஏதோ கொஞ்சம். அவர் பாவம், அவங்க எல்லாம் அந்தந்த என்னதான் SC MPCயா இருந்தாலும் கூட
அந்தந்த மாநில அமைச்சர்களுக்கு தத்தமது மாநிலத்தின் மீது, மண்ணின் மீது, மொழியின் மீது ஒரு வெறி இருக்கு, ஒரு பற்று இருக்கு. ஆனா அதை சொல்லி கொடுத்தது, அது வெறிய ஊட்டின மாநிலம் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டு இருக்கிறது. கர்நாடகா கூட இன்னைக்கு இந்திய ஆயிடுச்சு. அந்த மக்கள் போராடுறான், மந்திரி போராடுறான். தான் கன்னடன்ற ஒரு கொடியை, தேசிய கொடியை ஏத்தி வணக்கம் வைக்கிறானோ இல்லையோ, மஞ்சள் சிவப்பு கொடியை ஏத்தி ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கணும். ஒரு முதலமைச்சரும் அதுக்கு மரியாதை செலுத்தணும். ஒரு அரசியல் கட்சியும் அதுக்கு மாண்போடு தலை வணங்கணும். இல்ல அப்படின்னு சொன்ன கன்னட வேதிய கும்பல் உள்ள புந்து மந்திரியும் பார்க்க மாட்டான், எம்எல்ஏ பார்க்க அடிப்பான். அப்படியேப்பட்ட என் மொழி, என் நாடு, என் நிலம். ஆனா நான் இந்தியக்காரன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. உங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் உறுதி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நான் இந்திய பிரிவினைவாத தூண்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்டின் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும், இந்த நாட்டின் குடிமக்கள் நீங்கள் அல்ல, நாங்க கேட்கிற ஆவணத்தை தரவில்லை என்றால் உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் அல்லது உங்கள் ஓட்டுரிமை பறிக்கப்படும் என்று சொல்லுகின்ற அந்த பாசிச எஸ்ஐஆர் போன்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள். சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள். இந்த நாட்டில் நேபாளத்தை சேர்ந்தவர்கள், தாய்லாந்தை சேர்ந்தவர்கள், பிரதமர் இந்திய நாட்டை சாராதவர்கள் கூட இங்கு சுகபோகமா வாழலாம். எங்கள் தொப்புள் குடி உறவான ஈழ மக்கள் இந்த மண்ணில் ஓட்டுரிமை அற்றவர்களாக, இந்த நாட்டு குடியுரிமை அற்றவர்களாக அகதி வாழ்வு வாழுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அவலம். நாங்கள் உலகத்தில் 12 கோடி பேர் இருக்கிறோம். கனடா ஓட்டுரிமை கொடுக்கிறது, குடியுரிமை கொடுக்கிறது, லண்டன் கொடுக்கிறது, அமெரிக்கா கொடுக்கிறது. புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழுகின்ற கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழ உறவர்கள் அந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கிறார்கள். அதிகாரியா இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அதிகார வர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை அடைந்திருக்கிறார், நாசாவில் ஈழத்தம் இருக்கிறார். ஆனால் அந்த கடல்கோளால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட ஒரு தீவாக இருக்கிற எங்க இலங்கை தீவு தமிழீழ மண்ணில் பிறந்தார்கள் என்பதற்காக, அந்த மண்ணில் ஒரு விடுதலை போராட்டம் நடந்தது என்பதற்காக இந்த மண்ணில் வந்தேறி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு வந்த என் ஈழத்து உறவுகளை இன்னமும் அகதி வாழ்க்கையில் பன்றி குடிசுகளை விட கேவலமாக ஒன்றிய அரசு அடைத்து வைக்கிறது என்று சொன்னால், திருச்சி சிறப்பு முகாமில் அடைபட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழர்கள் நான் குரலற்றவர்களாக இருக்கிறோம், ஓங்கி குரல் கொடுக்க மறுக்கிறோம். இதுவே நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பஞ்சாப் சிங்குக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் இந்திய என்ன இருக்கும்? ஒரு பொற்கோயில் கலவரத்தில் அன்றைய இந்திய நாட்டின் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக அவருக்கு பாதுகாவலராக இருந்தவர்களே ஒரு நாட்டுடைய பிரதமரையே கொலை செய்துவிட்டு முதலமைச்சர் தேர்தலை போட்டியிட முடியும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் என்கிற அந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அந்த மாநிலத்திற்குமான அரசியலை அந்த மண்ணில் கட்டமைத்து உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆனா இங்க நீ பறையன், நீ படையாச்சி, நீ இந்து, நான் கிறிஸ்டின், நான் இஸ்லாம் என்று தமிழர்களை கூறு போட்டு அரசியல் ஆதாரங்களை தேட வருகிறது ஒரு கூட்டம். விழித்துக் கொள்வோம். நமக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை, நமக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, சம உரிமை, சம வாய்ப்பை பெறுவதற்கு இந்த சாதிய முரண்கள் இருந்து முரண்பட்டு நாம் எல்லாம் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள், அதுவும் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் என்கிற அற்புதமான ஒரு மொழி குடும்பத்தின் தோன்றல்கள். அந்த பெருமிதத்தோடு நாம் ஒன்றிணைவோம். இங்கே ஓபிசி, எம்பிசி, எஸ்சி என்ற அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து ஆளுகிற வர்க்கம் பாசிச அரசாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு அதிகார வர்க்கமாக இருக்கலாம், அந்த வர்க்கத்திடமிருந்து உரிமையை நிலைநாட்ட இருக்கின்ற உரிமைகளை, நாளைக்கு எல்ஐசியை கூட இழுத்து மூட்டு போயிடும். பங்குகளை இன்னைக்கு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க, என்எல்சி பங்குகளை வித்திருக்கிறாங்க. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு நேரு அவர்களாலும் அதற்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கத்தாலும் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கி, அங்கே ஐயா சொன்னார்களே 600வது இடத்தில் இருந்தவர் இன்றைக்கு இந்தியாவின் முதலிடத்துக்கு வருகிறார்கள். அம்பானி, அதானிகளை திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு 64 டோல்கேட்ல ஒரு டோல்கேட்டுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். ஒரு டோல்கேட்டு கூட தமிழ் நடத்தலைங்க. ஒரு டோல்கேட்டு கூட தமிழுக்கு சொந்தம் இல்லை. சென்னையில் இருக்கிற போரமகால், சென்னையில் இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா, சென்னையில் இருக்கிற திரையரங்கு, ஐநாக்ஸ் திரையரங்குகள், சென்னையில் இருக்கிற மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டடங்கள், வானுயர்ந்த எல்ஐசி போன்ற வானுயர்ந்த தனியார் நிறுவனங்கள் எதுவும் ஒன்று கூட இந்த தமிழ்ச்சாதிக்கு சொந்தம் இல்லை. அல்லது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு இந்த மண்ணில் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நான் ஆந்திராவுக்கு போக மாட்டேன், நான் கேரளாவுக்கு போக மாட்டேன், நான் கர்நாடகாவுக்கு போக மாட்டேன், இந்த நிலம்தான் என் நிலம் என்று நம்மோடு உறவாடி நம்மோடு வாழ்கின்ற அந்த உறவுகளுக்கும் சொந்தம் இல்லை. சமீபமாக திட்டமிட்டு குடியேற்றப்படுகின்ற யாரோ ஒரு சொல்லலாமா, யாரோ ஒரு சில மார்வாடிகளுக்கும் ஜெயின்களுக்கும் வடவர்களுக்குமாகவே இந்த நிலம் இருக்கு. இங்க இருக்கிற மிகப்பெரிய வணிக வளாகம், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கூட ஒண்ணு கூட இந்த தமிழ்ச்சாதி இங்க உட்கார்ந்துருக்கிற உங்களில் ஒருவனுக்கு கிடையாது. இங்க வெறும் ஓட்டு போடுகிற ஜாதியாகவும், டாஸ்மாக் கடையிலே வரிசை கட்டி நிற்கிற ஒரு சாதியாகவும்
நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் உணரணும். நீங்க ஏதோ உங்க பதவி உயர்வுக்காகவோ இடஒதுக்கீட்டுக்காகவோ அல்லது எங்க சமூகத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் மட்டும் இல்ல, நீங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், இந்த நாட்டுடைய சட்டமன்ற, நாடாளுமன்ற, நாட்டின் முதலமைச்சரை, பிரதமரை தேர்வு செய்கின்ற நாட்டின் குடிமக்களாகிய நீங்கள் இந்த வழிகளையும் உணர்ந்து நாளைய உங்கள் இளைய தலைமுறைக்கு அதற்கான அரசியலையும் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்து, அப்பதான் இங்க சரியான தலைவர்கள் கிடைப்பார்கள், சரியான தலைமைகள் உருவாகும். தற்கூறிகளை எல்லாம் நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு தலைமை இடத்தில் அமைய வைத்தால் எல்ஐசி தானே, நோ ப்ராப்ளம், வித்துருவோம். சினிமா மாதிரியே காட்சி அமைப்பான். சினிமாவில் விற்கிறாங்களே திடீர்னு ஒரே படத்துல எல்லாமே நடக்கும்ல, அதே மாதிரி எல்ஐசினா என்ன, அரசு ஊழியர் என்ன, ஐக்கிய சங்கம்னா என்ன, என்எல்சினா என்ன, பொதுத்துறை நிறுவனம்னா என்ன, பப்ளிக் அண்டர்டேக்கிங் லிமிடெட்னா என்ன, எதுவும் தெரியாது. நீங்க போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு புதுசா ஆட்சி அமைக்கணும், முதலமைச்சர் ஆகணும் வர்றவங்களுக்கு எல்லாம் போய் எல்ஐசினா என்ன, அது பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு அரசியலுக்கு வராங்க, நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் மாட்டு கோமியத்துலதான் எல்லா நோய்க்கும் தீர்வுன்னு நினைக்கிறவங்க இந்திய நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறான். அதனால நான் ரொம்ப அப்புறம் அரசியல் பேசினா இங்க யாராச்சும் வருத்தப்படுவீங்க. அதனால அரசியல் பேச விரும்பவில்லை. இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேண்டுகோள் வைத்து, எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி இந்த அமைப்புகள் எடுக்கிற அனைத்து நகர்வுகளுக்கும் சமூக நீதி தளத்தில், சமூக ஒற்றுமை தளத்தில், அரசு ஊழியர்களுடைய உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்கு நானும் உங்களோடு தோளோடு தோள் நின்று போராடுவேன், போராட்ட களத்திற்கு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இவ்வளவு நேரம் அமைதி காத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை